உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலம். 4 மாட வீதிகளில் உலா தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் உற்சாகம். இந்தியா கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி என பிரதமர் மோடி கடும் தாக்கு. மக்களவைத் தேர்தலில் 300 இடங்களில் கூட காங்கிரஸ் கட்சியால் போட்டியிட முடியவில்லை என்றும் விமர்சனம். உலகின் சக்தி வாய்ந்த தலைவராக பிரதமர் மோடி இருந்தால் ஏன் வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கவில்லை, பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவில்லை? காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி. இன்சுலின் ஊசி தராமல் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையிலேயே கொள்ள பாஜக அரசு விரும்புகிறது. ராஞ்சி இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டத்தில் அவரது மனைவி சுனிதா கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேற மறுத்ததே ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைதுக்கு காரணம். ராஞ்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பரபரப்பு குற்றச்சாட்டு. மணிப்பூரில் பிரச்சினைக்குள்ளான 11 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தொடங்கியது. மக்கள் வரிசையில் நின்று தங்கள் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். அகில இந்திய வானொலிக்கு ஆகாஷவாணி என்ற பெயரை வைத்ததே காங்கிரஸ் தான் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பதில். டிடி பொதிகை என்ற பெயரை டிடி தமிழ் என்று பெயர் மாற்றம் செய்து தமிழுக்கு தானே பெருமை சேர்த்துள்ளதாகவும் விளக்கம். தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பொதுமக்கள். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். அமலாக்கத்துறையால் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவு. சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் இன்று ஆஜராக உள்ளதாக தகவல். கேரளாவை அச்சுறுத்தி வரும் பறவை காய்ச்சல் எதிரொலி. 17,000க்கும் மேற்பட்ட வாத்து கோழிகள் கொன்று தீ வைப்பு. திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணையின் போது கைதி உயிரிழக்கவில்லை. பிரேத பரிசோதனையில் சாந்தகுமாருக்கு இதயத்தில் இரத்த குழாய் அடைப்பு இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது என போலீசார் விளக்கம். ஈரான் நாட்டுடனான பதற்றம். காசா போர் நிறுத்த தடுப்புக்கு இஸ்ரேல் தான் காரணம். துருக்கி அதிபர் எர்டோகன் உடனான சந்திப்புக்கு பின் ஹமாஸ் குற்றச்சாட்டு. பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் ஆயிரக்கணக்கானோர் பேரணி. காசாவில் இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என முழக்கம். இலங்கையின் வவுனியாவில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி பொதுமக்கள் போராட்டம். காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு முழக்கமிட்டதால் பரபரப்பு. இலங்கையின் பதுளை மாவட்டத்தில் கார் பந்தய திடலில் பயங்கர விபத்து. பந்தய தடத்தை விட்டு பார்வையாளர் பகுதிக்குள் கார் புகுந்ததால் 6 பேர் பலி, 12 பேர் காயம். தென் சீனாவில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த ஆலங்கட்டி மழை. கட்டடங்களின் மேற்கூரைகள் சேதம், வேரோடு முறிந்து விழுந்த மரங்கள். கனடாவில் நடைபெற்ற கேண்டிடேட்ஸ் டெஸ்ட் தொடரில் தமிழக வீரர் குகேஷ் சாம்பியன். 14 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகள் பெற்று குகேஷ் முதலிடம். ஐபிஎல் தொடரில் நேற்று ஒரே நாளில் 2 போட்டிகள். முதல் போட்டியில் பெங்களூரு அணியை வீழ்த்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் த்ரில் வெற்றி. இரண்டாவது போட்டியில் பஞ்சாப் அணியை எளிதில் வீழ்த்தி குஜராத் டைட்டன்ஸ் அசத்தல்.
ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடரில் இன்று ராஜஸ்தான் மற்றும் மும்பை அணிகள் பலப்பரீட்சை. ஜெய்ப்பூரில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.